இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துர்கா, நீ இன்னும் போகலையா? போனை மறந்த நீ எடுக்க வந்தா நீ இப்படி ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்க. இல்ல துர்கா, இல்ல. அது போனை மறந்துட்டு போறது நல்லதா போச்சு. இல்லன்னா உன் ஃப்ராடுத்தனம் எனக்கு தெரியாமே போயிருக்கும். சொல்லுவியா? போய் சொல்லுவியா? 420 லூசு ஃப்ராடு சொல்லுவியா? போய் சொல்லுவியா? உன்னெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தோம்ல. ஏய் துர்கா, என்ன மாமா? மறுபடியும் போன மறந்து வச்சுட்டு போறியம்மா? எப்பா பெங்களூரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன் லவ் சக்சஸ் ஆயிடுந்தாப்பா நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளே இப்படி இழுத்து மூடிட்டு போறாளே. இல்ல சகல, என் லவ் இப்பவும் சக்சஸ் தான். எப்படி சொல்ற? அவ அடிக்கும் போது அவ அடியில அன்பும் அவ பார்வையில பாசத்தையும் காட்டுறாளே, அத நீங்க பாக்கலையா? பாசத்தை பாக்கலையா? இந்த பேஷனை தான் பார்த்தேன். பரவாயில்ல சகல, லவ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம் இல்லையா? ஏன்னா நாங்க இப்ப லவ் பேர்ட்ஸ். முருகா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் என்னை இப்படியே சோதிச்சுக்கிட்டே இருப்பேன்? என் மருமக ஒவ்வொரு முறையும் என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி திட்டி அனுப்புறா. நான் எந்த தப்பும் பண்ணலையே சாமி. செய்யாத தப்புக்கு நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன்? என் பிள்ளையும் என் மருமக ஆட்டி படைக்கிற கைபொம்மையா மாறிட்டான். அவனை சொல்லி குத்தம் இல்ல. எங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். இதை நீ நிறைவேற்றி வைக்க மாட்டியா? இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி என் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும்? வேண்டாம் சாமி, என்ன சோதிச்சதெல்லாம் போதும். சீக்கிரமே என் மருமக மனசு திருந்தி எங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும் சாமி. கடவுளே, முருகா. பாட்டி, அவங்களுக்கு உங்க மேல இருக்க கோவம் இன்னும் போல பாட்டி. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா? நான் போய் சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாளா? கோவமாவே இருப்பாளா? பாட்டி, ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேசுறது? 1 வருஷமா 2 வருஷமா 25 வருஷமா ஒருத்தி கோவமாவே இருப்பாளா? கோவமே தீராதாப்பா? இது எல்லாமே சீக்கிரமா மாறிடும் பாட்டி. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். அத்தைக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடலாம் பாட்டி. அந்த ஒரே நம்பிக்கையில தாயா என் உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்க. என் அப்ப முருகனும் நீயும் நல்லபடியா நடத்தி காட்டுவேங்கிற நம்பிக்கையில தாயா இருக்கேன். கண்டிப்பா நடக்கும் பாட்டி, கவலைப்படாதீங்க. இப்ப என்ன, இந்த சாப்பாடை வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளவுதானே பாட்டி? ஆமாய்யா, நீங்க எல்லாரும் இந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்குய்யா. சரிங்க பாட்டி, அதை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். எப்படியா? உன் அத்தைக்காரி தான் ஒரு அரிசி பருப்பு கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டாலே, எப்படி எல்லாரையும் சாப்பிட வைப்ப? இல்ல பாட்டி, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சாப்பாடை அவங்க எல்லாரையும் சாப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கொடுங்க. என்ன சகல, இதென்ன கையில பையி? எப்பா, இது பாட்டி கொண்டு வந்த பை மாதிரிலாம் இருக்கு. அதே பை தாங்க. அத்தை தான் இந்த சாப்பாடை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. பாட்டி வேற சோகமாயிட்டாங்க, கோயில்ல தான் இருந்தாங்க. அதான் அவங்க கிட்ட போய் ஆறுதல் சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அடா ஆமாப்பா, அத்தை பேசினப்ப எனக்கே பயங்கர கஷ்டமா ஆகி போச்சுப்பா. அத்தை சில விஷயத்துல ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்றாங்கப்பா. அத்தை ரொம்ப கோவமா இருந்தாங்களா, அந்த டைம்ல பாட்டிக்கிட்ட எதுவும் பேச முடியலப்பா. தப்பா எடுத்துக்காத. பாட்டிக்கிட்ட இருந்து இந்த சாப்பாடை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க சாதாரணமாகவே ஆனாங்க. இந்த சாப்பாடு எப்படியாவது எல்லாரும் சாப்பிட வைக்கணுங்க. எப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்களேப்பா. எப்படிப்பா இந்த சாப்பாடை எல்லாரையும் சாப்பிட வைக்கிறது? இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு. அப்படி பண்ணா எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க. என்ன ஐடியாப்பா? ஐயோ, சரியான ஐடியாப்பா. சூப்பர் சகல. நீ பேக் கொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்.
மா சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடலாம். மாப்பிள்ளையும் வந்துட்டாரு, சாப்பிடலாம் வாங்க. சரிங்க அத்தை. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பாடி யாரு பாக்குறதுக்குள்ள உள்ள போய் சேர்த்துறணும். என்ன இது திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு? இப்ப எப்படிம்மா சாப்பிடுறது? இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருந்திருந்தா சாப்பிட்டுருக்கலாம். அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சே. ஐயோ வெயில் காலமா இருக்கே, ஃபேன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போல. ஏன் எல்லாரும் இப்படி புலம்புறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? மா ரொம்ப பசிக்குது, இப்ப எப்படி சாப்பிடுறது? அத்தை, எனக்கு ஒன்று தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுங்க மாப்பிள்ள. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மொட்டை மாடியில் சாப்பிடலாமா? மொட்டை மாடிலையா? என்ன சொல்றீங்க? ஆமா அத்தை, கரண்ட் வேற போயிடுச்சு, எப்போ வரும்னு வேற தெரியல. இதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? நம்ம வேணா மொட்டை மாடியிலே உட்காந்து சாப்பிடலாமே. ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிடுவோமே. ஈஸ்வரி, நீ என்ன சொல்ற? எனக்கும் சம்மதம் தாங்க. இன்னைக்கு எல்லாரும் மொட்டை மாடியிலேயே சாப்பிடலாம். ஐயா, இன்னைக்கு நாம எல்லாரும் கும்பசோறு சாப்பிட போறோம். ஆ? என்ன சொன்னீங்க? கும்பசோறு சாப்பிட போறோமா? ஐயோ சாரி த, அது வந்து நிலா சோறுங்கிறத வாய் தவறி கும்பசோறுன்னு சொல்லிட்டேன். நிலா சோறு சாப்பிட போறோம். ஓகே. சரி, எல்லாரும் பாய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. சந்திரா அக்கா வா. ஐயோ, மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி ஆயிர போகுது. அம்மா நீங்க உட்காருங்க, வா போய் எடுத்துட்டு வந்துடலாம். மாப்பிள்ள உட்காருங்க. மாமா பிசாசு பிசாசு. என்னங்க சாப்பாடையும் சாம்பாரையும் ஒன்னா கலந்துட்டீங்க? அதுவா, சாரி ரோகிணி, சாப்பாட்டை பேசன்ல கொட்டி எடுத்துட்டு வரும்போது சாம்பார் தடுக்கி இதுக்குள்ள விழுந்துருச்சா, அதான் கலக்கி எடுத்துட்டு வந்துடலாம்னு பார்த்தேன். என்ன பொரியல் எங்க மாமா? சாம்பாரே விழுந்துருச்சு. சரி பொரியல் மட்டும் ஏன் சும்மா இருக்கணுமேட்டு அதையும் உள்ள போட்டேன். அது நிலா சோறு சாப்பிட போறோம்ல, அதுக்குதான் அருமையா இருக்கும். போலாமா? சரி எடு போலாம். யாரும் கண்டுபிடிக்காம இருந்தா சரி. நீ தண்ணியும் கிளாஸ் எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. போலாம் வாங்க. அப்பா